கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது நாம் பேச வேண்டிய தலைப்பு என்னன்னா, அக்கிரமத்தின் விளைவுகளும் அதனால் வரும் தண்டனையும். இந்த தலைப்பில் நாம் இப்போ பேச போகிறோம். இப்போ முதலாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அப்போது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஆமேன். ஆதி பெற்றோராகிய ஆதாமும் ஏவாளும் தேவனால் உண்டாக்கப்பட்ட போது ஏதேன் தோட்டத்தில் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருந்தார்கள். எப்படி இருந்தாங்களாம்? சந்தோஷமாகவும் சமாதானமாக இருந்தாங்களாம். அப்போது அது மட்டும் இல்லை, நீதியாகிய ஒளியின் வஸ்திரத்தோடு. நீதியாகிய ஒளியின் வஸ்திரம் யாரு? நீதியாகிய ஒளியின் வஸ்திரம் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரு தான் பிதாவானவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நீதியாகிய ஒளியின் வஸ்திரத்தோடு தேவனோடு இருந்தார்கள். எப்படி இருந்தார்களாம்? தேவனோடு இருந்தாங்களாம். யாரு? ஆதாமும் ஏவாளும். இப்போ என்னாச்சு? அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்து குற்றம் புரிந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை விட்டு பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்து குற்றம் புரிந்தார்கள். எப்படி குற்றம் புரிந்தார்கள்? அதுதான் மேலே நம்ம வாசித்தோம். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த வசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். இப்போ என்ன தெரிஞ்சு போச்சு? அவர்கள் தேவன் உண்டாக்கப்பட்ட தேவனுடைய தோட்டத்தில் சந்தோஷமாக இருந்தாங்க, சமாதானமாக இருந்தாங்க, நீதியாகிய ஒளியின் வஸ்திரத்தை தரித்து இருந்தாங்க. அந்த நீதியாகிய ஒளியின் வஸ்திரம் யாருன்னா நம்முடைய பிதா. அவருடைய வஸ்திரத்தை அவங்க போர்வையாக போத்திருந்தாங்க. அவங்க உள்ளத்தில் ஒரு சமாதானம், சந்தோஷம் இருந்துச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சு? பிசாசு என்ன பண்ணிட்டான்னா அவங்கள வஞ்சித்தான். எப்படி வஞ்சித்தான்? உள்ளத்தில் வந்து இந்த தோட்டத்தில் இருக்கிற கனியை இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு அந்த ஒளியின் வஸ்திரமாகிய ஆண்டவர் சொல்லிட்டு போனார். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னதை பிசாசும் கேட்டுக்கின்னு இருந்தான். ஆனால் அவன் வந்து என்ன பண்ணிட்டான், நீங்கள் எங்கே நன்மை தீமை தெரிஞ்சிட போகுது, நல்லது கெட்டதை அறிஞ்சிக்க போகிறீங்க அப்படின்றதுக்காக உங்கள் தெய்வம் இதை சாப்பிடாத, இதை சாப்பிட்டினா நன்மையை தீமை அறிஞ்சிப்ப, உலகத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுப்ப, அதனால நீ இதை சாப்பிட்டு தான் பாரேன் அப்படின்னு சொல்லி அவன் ஐடியா கொடுத்துட்டான். சொன்ன உடனே இந்த ஏவாள் என்ன பண்ணாங்கன்னா, ஏவாள் எப்படின்னா கொஞ்சமாவது யோசித்து இருக்கணும். ஆமாம், ஆண்டவர் வந்து இப்படி சொன்னாரே, இந்த தோட்டத்தில் இருக்கிற கனியில் இந்த விருட்சத்தை சாப்பிடக்கூடாது, இந்த விருட்சத்தை சாப்பிடணும்னு தெளிவாக சொன்னாரே, ஆனால் இவன் வந்து சொல்கிறது இதை சாப்பிடு பாரு, நன்மை தீமை தெரிஞ்சுக்க வைப்பாரு அப்படின்றான். என்னது அப்படின்னா அந்த நன்மை தீமைனா என்னது? ஐயோ, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கொஞ்சமாவது தன்னுடைய இருதயத்தில் இத்தனைக்கும் தேவனோடு மகிழ்ச்சியாக இருந்தவங்க, சந்தோஷமாக இருந்தவங்க, சமாதானமாக இருந்தாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் யோசிங்க. அப்படி மகிழ்ச்சியோடு சமாதானம் சந்தோஷோடு இருந்தவங்க தான் இந்த காரியத்தை செஞ்சாங்க. அழகாக கர்த்தர் சொல்லிட்டு போனதை பிசாசு ஊடுருவி கவனிக்கிறான். அப்போது நம்ம வாழ்க்கையில் கூட சத்துரு நாம் எப்படி கர்த்தருக்குள்ளே ஐக்கியமாக இருக்கிறோம், கர்த்தரோடு எப்படி இணைஞ்சிருக்கிறோம், கர்த்தருடைய பட்சத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத அவனும் பார்த்துன்னுக்கிறான். கர்த்தரோ நம்முடைய வாழ்க்கையை எப்படி நம்ம கர்த்தரோடு இருக்கிறோம், எப்படி வேதம் வாசிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய சட்ட திட்டங்களுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம். அவருடைய சட்டம் இதான், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த பட்டயத்துக்கு நாம் எப்படி பயப்படுறோம், எப்படி கீழ்ப்படுகிறோம், எப்படி அடங்கி இருக்கிறோம், எப்படிலாம் நம்ம இருக்கிறோம், நம்ம சிந்தனை என்ன யோசிக்குது, நம்ம இருதயம் என்ன நினைக்குது, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது, நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குதுன்றத அவரும் பார்க்குறாரு. அதான் வேதத்தில் ஒரு இடத்த சொல்லப்பட்டு இருக்கிறது, மனுபுத்திரனை வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய இமைகள் அவனை சோதித்தறிகிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். யாருடைய இமை? கர்த்தருடைய இமை. ஆனால் பிசாசும் நம்மளை அறிகிறான், அவனும் நம்மளை சோதித்தறிகிறான். அல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணுறான்? நம்மளை சோதித்து அறிகிறான். ஆண்டவர் எப்படி நம்மளை பார்த்து நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிறாரோ அதே கண்ணோக்கம் பிசாசும் நம்மளை பார்த்துன்னு இருக்கிறான். ஆண்டவர் ஏவாளை கூப்பிட்டு, ஏவாளை இந்த பழத்தை சாப்பிடு, இந்த பழத்தை சாப்பிடாத அப்படின்னு சொன்னாரா? இல்லையே. 2 பேருமே கூப்பிட்டு வச்சு சொன்னார். அந்த ஏவாளையும் கூப்பிட்டு வச்சு சொன்னார், ஆதாமையும் கூப்பிட்டு வச்சு 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு சொன்னார். அப்போது இதை பிசாசு அறிஞ்சிருந்தான்.
அப்போ 2 பேருக்கு தானே கூட்ட. உடனே இந்த ஏவாள் என்ன பண்ணுச்சு, சாசு இப்படி சொல்லுது, ஆதாமை கூப்பிட்டு, ஏங்க இதை சாப்பிட வேணான்னு ஆண்டவர் சொன்னார், ஆனால் அவங்க இதை சாப்பிட்டா நன்மை தீமை அறிகிற புத்தி உங்களுக்கு வந்துடும்ன்றதுக்காக அவர் இதை வானான்னு சொல்கிறாரு, நீங்கள் சாப்பிட்டு தான் பாரேன், நீங்கள் வெளிச்சத்தில் இருப்பீங்க, நீங்கள் எப்படிலாம் இருக்க போகிறீங்க பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. என்னங்க சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா? ஒரு வார்த்தை ஆதாம் கிட்ட கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அந்த அம்மா கேட்கவே இல்லை. கடகடன்னு அந்த பிசாசு சொன்ன உடனே எப்போ அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ அந்த நிமிஷமே உள்ளத்தில் கர்ப்பம் தெரிச்சாச்சு. என்னது? குற்றம் மனசில் உள்ளத்தில் தெரிச்சாச்சு. அது உள்ளத்தின் நிறைவு தான் வாய் பேசும். அப்போ உள்ளத்தில் உடனே அடுத்த செகண்டை பிசாசு சொன்ன அடுத்த செகண்டை அவனுடைய வார்த்தை ஏவாளுடைய உள்ளத்தில் கர்ப்பம் தரித்து விட்டது. உடனே அவன் மூளைக்கு போகுது, ஐயோ இந்த இதை சாப்பிட்டா நல்லதாமே, சரி சாப்பிட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு டக்குன்னு அவன் சொன்ன உடனே சாப்பிட்றான். ஆனால் கொஞ்சமாவது யோசித்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, செய்யலாமா செய்யக்கூடாதான்னு கொஞ்சமாவது யோசிக்கணும். இல்லை ஆதாமை கூப்பிட்டு கூட கொஞ்சமாவது ஏங்க சாப்பிட்லாமாங்க என்னவோ அது சொல்லுது என்னங்க ஒரு ஐடியா தன்னுடைய கணவனை கேட்டு இருக்கணும். இல்லை சரி, அது அவ தான் தப்பு பண்ணான். எப்போ வேதம் சொல்லுது பெண்கள் பலவீனமான பாண்டம்னு சொல்லுது. இப்போ ஆண்கள் கொஞ்சம் எல்லாத்துலேயும் உஷாராக இருப்பாங்க. அப்போ அந்த ஆதாம் ஐயோ ஏவாளே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மீறக்கூடாது, நம்ம அவரோடு இருக்கிறோம், அவருடைய மகிமை இழந்துடுவோம், வேண்டாம் அப்படின்னு இந்த மாதிரி தப்பு பண்ணாத, யார் உன்னை பண்ண சொன்னது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவனாவது இருக்கணும்ல. அவன் என்ன பண்ணிட்டான், அப்படியே கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய மனைவி சொன்னதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே லபுக்குன்னு வாங்கி அவனும் சாப்பிட்டுட்டான். 2 பேருடைய மகிமை அற்று போனது. அப்போ பிசாசு சொன்ன உடனே தன்னுடைய இருதயத்தில் குற்றம் புரிந்துச்சு, உடனே குற்றம் வந்துச்சு. அவங்க சமாதானம் அடுத்த நிமிஷமே நீங்கி போச்சு, சந்தோஷம் நீங்கி போச்சு, தேவ மகிமை இழந்தாங்க. அந்த ஒளியின் வஸ்திரம் எடுத்து போட்டாச்சு. ஆண்டவர் அவங்கள ஒளியின் வஸ்திரத்தோடு மகிமையாக வச்சிருந்தாரு. அவர் தான், அவருடைய வார்த்தை தான் ஒளியின் வஸ்திரம். தேவனுடைய வார்த்தை தான் ஒளியின் வஸ்திரம். அந்த ஒளியின் வஸ்திரத்தை தரித்திருந்த அவர்கள் பிசாசுக்கு கீழ்ப்படிந்த உடனே அந்த ஒளியின் வஸ்திரம் அவங்கள விட்டு நீங்கி போனது. அல்லேலூயா. ஊரி மாக்கரபா ஷபரபரபா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஒளியின் வஸ்திரத்தை கர்த்தர் தரித்து வச்சிருக்கிறாரு. நம்ம மேல ஆண்டவருடைய ஒளியின் வஸ்திரம் இருக்குது. அந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்வது நம்ம கையில் இருக்குது. அந்த ஒளியின் வஸ்திரத்தை எப்படி காத்துக்கணும்னா, இந்த பட்டம் இருபுறம் கற்குள்ள இந்த பட்டயம் தான் அந்த ஒளியின் வஸ்திரத்தை காத்துக்க முடியும். இந்த வேதத்தை வாசித்து வாசித்து தியானித்து தியானித்து பார்க்கும்போது ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். தேற்றரவாளன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேற்றரவாளன் நம்மோடு கூட இதை செய், இதை செய்யாத, இதை பண்ணி, இதை பண்ணாதன்னு சொல்லி நம்மளை கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். ஏவாள் பண்ண தப்ப ஆதாமும் பண்ணியாச்சு. 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, 2 பேருக்குள்ள ஒரு யோசனை இல்லை, 2 பேருக்குள்ள ஒரு முன் யோசனை பின் யோசனை இல்லை. அது தப்பா ரைட்டான்னு ஆண்டவரை பற்றி அவங்க அந்த இடத்துல நினைக்கவே இல்லை. சத்துரு உள்ள நோய்ஞ்ச உடனே தேவ மகிமை இழந்துட்டாங்க. அந்த ஒளியின் வஸ்திரம் அவங்கள விட்டு நீங்கிடுச்சு. உடனே என்ன ஆகிப்போச்சு, அவங்களுக்குள்ள அந்த குற்ற உணர்வு வந்துடுச்சு. அதனால தான் அவங்க போய் என்ன பண்ணாங்க, அப்போது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுடைய அறைகளை உண்டு பண்ணினார்கள். எப்படின்னா அவங்க அப்போதான் அவங்களுக்கு என்ன தெரியுது, அசிங்கம் அவமானம் எல்லாமே அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்போ அந்த அசிங்கம், ஐயோ நம்ம அசிங்கமாக இருக்கிறோன்னு போய் அத்திலையை தைத்து உடையா போடுறாங்க. இப்போ அப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாமும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம பயப்படுறதே கிடையாது. அப்போ அந்த வார்த்தை சொல்லப்பட்டது, அதாவது இருதயம் தான் முக்கியம். பிசாசு முதல்ல எங்க தாக்குவானா, இருதயத்தை தான் தாக்குவான். இருதயத்தை நிறைவு வாய் பேசுவான். இருதயத்துல ஏவாளுடைய இருதயத்துல கர்ப்பம் தரிச்ச உடனே அவ வாய் பேசுது பாரு. ஆதாமை கூப்பிட்டு, தபார் இதை நான் சாப்பிட்டுட்டேன் நீயும் சாப்பிடு, பிசாசு இதை சொன்னா நான் சாப்பிட்டுட்டேன் நீயும் சாப்பிடுன்னு சொல்கிறேன். அப்போ ஆதாமை இதை யோசிக்கலை. இன்றைக்கி அதனால தான் ஒவ்வொரு குடும்பங்களும் கணவனும் மனைவியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். மனைவி இஷ்டம் போல செய்யறது, கணவன் இஷ்டம் போல செய்யறது. மனைவிக்கு தெரியாத கணவன் என்ன ஒன்னாலும் பண்றது, கணவனுக்கு தெரியாத மனைவி என்ன ஒன்னாலும் பண்றது. அப்போ அவங்களுக்கு கிடைச்ச தண்டனையை பார். ஏசாயா 59:2 என்ன சொல்லுதுன்னா, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இப்போ யாருடைய பாவம்? நம்ம ஜெபிக்கிறோம்,
துதிக்கிறோம், ஐயோ இப்படி ஜெபம் பண்ண எனக்கு விடுதலை கிடைக்கல, ஐயோ இப்படி துதிக்கிறேன் எனக்கு விடுதலை கிடைக்கல. நம்முடைய அக்கிரமும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்போது ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவே கிடைக்காதுங்க. நாம் ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும். இப்போ அந்த ஏவாள் பண்ண காரியமும் ஆதாம் பண்ண காரியத்துக்கு இப்போ என்ன அடுத்தது அதுக்கு என்ன தண்டனை கிடைச்சது பாரு. இதனுடைய விளைவு அதுக்கு கிடைச்ச தண்டனையை பாருங்க. என்னாகமும் 14:17 ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றம் மற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் சொல்லி இருக்கிறபடியே. என்னாகமும் 14:17 வசனம். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த குற்றம் புரிந்தவர்களை அப்படியே கணக்கு கேட்காம விட்டுறது கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்னா 4ஆம் தலைமுறை வரைக்கும் நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறாரு. அப்போ மன்னிக்கிற தெய்வம் தான், இரக்கமுள்ள தெய்வம் தான், அன்புள்ள தெய்வம் தான். தன்னுடைய குற்றத்துக்கு அவர் தண்டனை கொடுக்காம மன்னிக்க மாட்டாருங்க. இதோ ஒண்ணுமே தெரியாத கர்த்தரை அறியாத முன்ன நீ எத்தனை பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. கர்த்தரை அறிஞ்சி இது தவறு, இது பாவம், இது நீதி, நேர்மைன்னு தெரிஞ்சு கர்த்தருடைய பிள்ளையா வந்துட்ட பிறகு எப்படி வேணாலும் தவறு செய்யலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அப்போது இதை நான் வேதத்தை மறுபடியும் நிறைய வாசிக்க முடியாது. தாவீதை எடுத்துக்கங்க. தாவீது பச்சைபேல் இடத்துல பாவம் செய்யும் போது அவர் ஆமாம் பாவம் செய்துட்டாரு, அவர் அழுகுறாரு, மன்னிச்சிடுறேன் அப்படின்னு உடனே ஆண்டவர் மன்னிச்சாரா? இல்லவே இல்லை. அவர் நிறைய பிரச்சனைகள், நிறைய வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சார். அவருடைய பிள்ளையை அவரை துரத்தி அடித்தார், பெத்தெடுத்த பிள்ளையே. அதுக்கடுத்து சவுல் கட்ட அவர் பயந்து வாழ்ந்தார். அவர் வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணார்? ரொம்ப பயந்து அவர் உள்ளத்தில் ஒரு சமாதானமே இல்லை, அவர் உள்ளத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை, அவருக்கு ஒரு நிம்மதியே இல்லை. அவர் வாழ்க்கையில் நிறைய அவர் வாழ்க்கை துக்கத்திலையும் துன்பத்திலையுமே கடந்து போச்சு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப இறக்கப்பட்டு இருதயத்தை உடைச்சி ஆண்டவராண்ட கேட்கும்போது ஆண்டவர் மன்னிச்சார கண்டி அவருக்கு தண்டனை கொடுக்காத ஆண்டவர் மன்னிக்கலைங்க. இன்றைக்கு அப்படி எவ்வளோ தண்டனை அவர் கடைசி வரைக்கும் அவர் வாழ்நாள் முழுவதுமே அவர் கஷ்டத்தை அனுபவிச்சார். அதே போல் இன்னைக்கு ஆதாம் ஏவாள் பண்ண தப்பால் நாம் இப்போ கஷ்டப்படுறோம். நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தான் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? குற்ற நிவாரண பலியாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ இந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை அடையணும்னு தான் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய பரத்தை விட்டு இறங்கி தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி இந்த ஆதாம் ஏவாள் பண்ண தவறுனால எல்லாரும் தேவ மகிமை ஏற்று பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. ஒருத்தர் பரலோகம் வர முடியாதுன்றதுக்காக தான் அவருடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம், நம்ம குடும்பத்தில் கூட அந்த ஆதாம் ஏவாளை மாதிரி இல்லாமல் தன்னை என்ன பண்ணணும்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம தப்பு செய்துட்டோம், ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் தப்பு செய்துட்டேன் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னா மன்னிச்சிடுவாரு அப்படின்னு குருட்டு நினைப்பு நினச்சினுக்கிறீங்க. ஒரு காலம் கிடையாது. செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்காம பாவத்தை மன்னிக்கவே மாட்டார். ஆனால் நம்ம தண்டனை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானசானம் எடுத்துட்டோமா, ஒரு ரத்தத்தால் கழுவப்பட்டோமா, அவருடைய பட்டயத்தை நம்ம வாசிக்க நமக்கு என்ன பண்ணுவார்? கூர்மையை உண்டாக்குவார். இந்த பட்டயம் தான் நம்ம வாழ்க்கையை கூர்மை உண்டாக்கும். இந்த பட்டயம் தான் நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தும். இந்த பட்டயம் தான் நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தும். இதுதான் நமக்கு பட்டயம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம், இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். அப்போ அந்நியன் யாரும் என்ன பண்ண முடியாது? நம்முடைய பாவத்துக்காக அவனால தான் நான் பாவத்தில் விழுந்தேன், அவளால தான் நான் பாவத்தில் விழுந்தேன், அவ தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கின்னு இருக்கக்கூடாது. நம்முடைய பாவத்தில் விழுந்து நம்ம சிக்கி உண்டது எதனாலன்றது நம்முடைய அக்கிரமே நம்மளை என்ன பண்ணுது? நம்முடைய பாவத்தில் விழ வைக்குது. நம்முடைய அக்கிரமம், அந்த இருதயத்தில் உண்டான அக்கிரமத்துக்காக நாம் என்ன பண்ணணும்? பயபக்தியாக, நான் சொல்கிறதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு, தேவனோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். நம்ம மனசுக்குள்ளே ஒரு துக்கம் இருந்ததுன்னா நம்ம ஆவி முறிஞ்சு போயிடுங்க. நம்ம ஆவி முறிஞ்சு போயிடும். அந்த மனசில் துக்கம் எப்படி வருது? பிசாசு தான் கொண்டு வருவான் துக்கத்தை. பிசாசுக்கு உண்டான காரியத்தை நீ செஞ்சினா அவன் உனக்கு துக்கத்தை கொண்டு வந்துடுவான். நீ ஆண்டவருக்குரிய காரியம் செய். இன்னைக்கு குடும்பங்கள் இப்படி தான் செதறி போயிருக்குதுங்க. வாழ்க்கை என்பது ஒரு கணவன் மனைவி ஒன்றா வாழ்றது தான் வாழ்க்கை.
அதுக்கப்புறம்தான் உறவுகள். முதல்ல கணவன் மனைவி. அந்த கணவன் மனைவி இப்போ ஒரு கல்யாணம் பண்ணும்போது இரு மனமும் சேர்ந்தது திருமணம் சொல்கிறாங்க. அந்த இரு மனமும் சேர்றது தான் திருமணம். அந்த திருமணத்தை நடத்துகிறாங்கன்னா எப்படி நடத்துகிறாங்க? திருமணத்தை 2 பேருக்கும் ஒரு கணவன் வந்து மனைவி பிடிக்குது, மனைவிக்கு வந்து கணவனை பிடிக்குதுன்னு சொல்லி தான் இருமணமும் ஒன்றா சேர்றாங்க. அந்த இருமணமும் சரீரத்துக்கு மாத்திரம் திருமணம் கிடையாது. ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்கு எல்லாத்துக்குமே தான் திருமணம். அந்த ஆத்துமா தான் மெயின். கணவனுடைய ஆத்துமாவும் மனைவியோட ஆத்மாவும் ஒன்றா இசைந்து இருக்கணுங்க. அதனால்தான் கணவன் மனைவியும் தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு இசைந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. இசைந்திருப்பாருன்னா இந்த சரீரத்தின் பிரகாரம் இசைந்திருப்பது இல்லைங்க. நம்ம இருதயம் தான், கணவனுடைய இருதயம் மனைவியுடைய இருதயம் ஒன்றா இசைந்து இருக்கணும். ஒரு முடிவு எடுக்கிறேன்னா கணவன் மனைவி ஒன்றா உட்காந்து தான் முடிவு எடுக்கணும். ஒரு காரியத்தை செய்ய போகிறோன்னா மனைவியானவள் இஷ்டத்துக்கும் செஞ்சுட்டு வந்து கணவன் கிட்ட சொல்லக்கூடாது, கணவன் இஷ்டத்துக்கும் பண்ணிட்டு வந்து மனைவி கிட்ட சொல்லக்கூடாது. கணவனுக்கு தெரியாத மனைவி எதையும் செய்யக்கூடாது, மனைவிக்கு தெரியாத கணவன் எதுவும் செய்யக்கூடாது. ஒரு வருமானம் வருதுன்னா கூட ஒரு வீட்டில் கணவன் வேலை செய்ய மாட்டார், மனைவி செய்வாங்க. மனைவி நான் தானே சம்பாதிக்கிறேன், அவனா சம்பாதிக்கிறேன், அவனை நான் மதிக்கணும்னு மனைவி சொல்லுவாங்க. கணவன் என்ன சொல்வார்? அவ கிடக்குறா, அவ என்ன எனக்கு சம்பாரிச்சு போடுறாளா என்ன, நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், என் இஷ்டம் தான் பண்ணுவேன் அப்படின்னு கணவன் சொல்லக்கூடாது. 2 பேரும் ஒரே சரீரம், 2 பேர் இருதயமும் ஒரே இருதயம். அந்த 2 பேர் இருதயத்தையும் கர்த்தருக்காக பயன்படுத்தணும். 2 பேரும் உட்காந்து கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த காரியத்தை செய்ய போகிறேன், நான் செய்யவா செய்ய வேண்டாவா? ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா கூட கணவன் மனைவியும் சேர்ந்து உட்கார்ந்து என்ன செய்யலான்னு ஆலோசனை பண்ணி செய்யணும். ஒரு தாய் தகப்பனுக்கு ஏதாவது பணம் கொடுத்தாலோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலோ கணவன் மனைவியும் சேர்ந்து செய்யணும். மனைவி வந்து அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடாது, கணவனுடைய அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடாதுன்னு மனைவி நினைப்பாங்க. கணவனானவர் மனைவியோட அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து வயதானவங்களுக்கு இதை செய்யலாமன்னு அதையும் யோசித்து செய்யணும். பிள்ளைங்களுக்கும் அதையும் 2 பேரும் யோசித்து தான் பிள்ளைங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யணும். 2 மனசும் ஒன்றா இருந்தால் தாங்க அந்த குடும்பம் உடையாது. மனைவியோட மனசு வேற மாதிரியும் கணவனுடைய மனசு வேற மாதிரி இருந்ததுன்னா அந்த குடும்பம் செதறி போகும். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் தவிக்கிறாங்க தெரியுமா? மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம். எப்படிங்க கர்த்தர் வாசம் பண்ணுவார்? எப்படிங்க கர்த்தர் அவங்க ஜெபத்தை கேட்பாரு? எப்படிங்க கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்வார்? எல்லாம் வந்து கணவனை விட்டுட்டு மனைவியானவள் மற்ற உறவுகள் மேலே பாசப்பற்றுதல் வச்சுங்கிறாங்க. கணவனானவர் மனைவி விட்டுட்டு மற்ற உறவுகள் மேலே பாசம் பற்று வச்சிருக்கிறாங்க. இது ஆண்டவர் அங்கீகரிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஒரு காலம் அங்கீகரிக்க மாட்டார். அந்த கணவன் மனைவியோன்ற இருதயம் 2 பேர் ஒரு மனதின் ஆவி இருக்கணும். அந்த ஒரு மனதின் ஆவி இல்லாத இடத்துல பிசாசு வாசம் பண்ணுவான். இந்த ஏவாள் கட்ட பிசாசு எப்படி நோஞ்சா பத்தியா? போய் அழகாக சொன்னான். அவன் முன் யோசனை பின் யோசனை. அதாவது வேதத்தில் சொல்லியிருக்குது, மனைவியானவள் பலவீனமான பாண்டன். அவள் பலவீனமான பாண்டன்னு ஆண்டவரே சொல்லிட்டார் தான். இருந்தாலும் அதை சற்று யோசித்து இருக்கணும். அதாவது வந்து விதியை கூட மதியால வெண்ணலான்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு நடக்க வேண்டிய காரியத்தை மதினா அறிவு, அந்த அறிவை பயன்படுத்தணும். இருதயத்தில் முதல்ல நம்ம என்ன கர்ப்பம் தரிச்சிருக்குது, இது நல்லது தானா கெட்டது தானா, என்ன நம்ம யோசிக்கிறோம், நம்ம பண்ணுறது சரிதானா, அதை நமக்கு ஒரு தேற்றரவாளனை கொடுத்துட்டு போய்கிறாரு. அந்த தேற்றரவாளனை கேட்டால் அவர் பேசுவாருங்க இருதயத்தில். அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. இது கிருபையின் காலம். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. அவரை நம்ம பயன்படுத்துறது கிடையாது. நம்ம இஷ்டம் போல ஓடுறது, அவசரமாக ஓடுறது, அவசரமாக ஒரு காரியத்தை செய்யறது, கணவனுக்கு தெரியாத செய்யறது, மனைவிக்கு தெரியாத செய்யறது, குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாத பண்ணுறது, நீ நான் என்னான்னு சொல்கிறது. இதுக்கெல்லாம் எப்படி ஆவியானவர் உதவி செய்வார்? கூட இருந்து எப்படி அற்புதத்தை நடத்துவார்? ஒரு காலம் நடத்த மாட்டார். இருமனமும் சேர்ந்தது ஒரு மனதின் ஆவி, 2 பேர் உள்ளமும் ஒன்றா செயல்படணுங்க. நான் ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபு, என் கணவர் வந்து ஊழியக்காரர். நான் என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னியிலிருந்து என்னுடைய சம்பளத்தை அப்படியே அவர் ஊழியக்காரு அவர் கையால் தான் என்னுடைய சம்பளம் வாங்கணும். எனக்கு எவ்வளோ சம்பளம் வருது அப்படின்றது என் கணவருக்கு தெரியணும். என்னுடைய ஏடிஎம் அவர் கையிலே கொடுத்துட்டு ஏடிஎம் நம்பர் கூட என்னான்னு எனக்கு தெரிஞ்சிக்க மாட்டேன். நான் அவர் கையால் தான் எடுக்க சொல்லுவேன். ஏன்னா அவர் ஊழியக்காரு, அவர் கையால் எடுக்கணும். அவர் வந்து என்ன பண்ணணும், அந்த ஏடிஎம்மை அவரே வச்சு, எனக்கு நம்பரே தெரியாது, எனக்கு ஏடிஎம்மே எடுக்க தெரியாது. நான் வந்து அந்த வேலை செய்யும் போதெல்லாம் என் கணவனார் என்ன பண்ணுவார்னா அந்த ஏடிஎம் அவரே வச்சிருப்பார்.
இருக்காரு, நான் அவர்கிட்டயே கொடுத்து வச்சுட்டேன். 2வது நம்பர் வந்து எதுனா காசு எடுக்கணும் அவர் தான் போயிட்டுன்னு வர்றாரு. அதில் எவ்வளோ எடுத்துருக்கோம் மீதி எவ்வளோ இருக்குதுன்றத அவர் நம்பரை கொடுத்துட்டு அவருடைய செல்லில் தான் வரணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா புருஷனுக்கு தெரியாத நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, தெரிஞ்சால் செய்தாலும் அது பாவம். எனக்கு தெரியாமல் அவரும் செய்யக்கூடாது. நான் வந்து என் கணவர்கிட்ட தான் சொன்னேன், எந்த ஒரு விஷயமே எனக்கு தெரியாத நீங்கள் செய்யக்கூடாது, உங்களுக்கு தெரியாத நான் செய்யக்கூடாது. 2 பேரும் உட்கார்ந்து யோசித்து ஆலோசனை பண்ணி ஒரு காரியத்தை செய்யணுமே தவிர 2 பேருக்கும் ஒரு மனசில் ஒரு பிரிவினை வரக்கூடாது. ஏன்னா பிசாசு உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தை. அவர் நான் சம்பாதிக்கிற வரைக்கும் அந்த ஏடிஎம் அவர் கையில் தான் இருக்கும், அந்த மெசேஜ் கூட அவர்கிட்ட தான் வரும். எவ்வளோ எடுத்து நீங்கள் ஊழியத்தை பாருங்கள், குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஐயோ என்ன பண்ணுவார், அதெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன். ஆனால் அது மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யணும், 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும், 2 பேரும் சேரணும். அந்த ஏவாள் தனியாக போய் ஒரு ஆலோசனை கணவனை கேட்டு இருக்கணும் இல்லை, இல்லை ஆதாம் தான் ஒரு வார்த்தை மனைவிக்கு புத்தி சொல்லியிருக்கலாம் இல்லை, இல்லை 2 பேரும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை, 2 பேருமே அந்த காரியத்தை செய்யலை. ஆனால் அவங்க 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆண்டவரையும் கேட்கல, இருதயத்திலையும் யோசிக்கலை, கர்த்தருக்கும் பயப்படலை. பிசாசு சொன்னாட்ட நிமிஷமே அவங்க இருதயத்தில் குற்றம் நுழைஞ்சிடுச்சு. குற்றம் நுழைஞ்ச உடனே அவங்க மகிமை அற்றவர்களாக மாறி போயிட்டாங்க. அவங்க மகிமை அற்றவர்களாக அந்த ஒளியின் வஸ்திரம் அவங்கள விட்டு நீங்கி போச்சு. ஒளியின் வஸ்திரம் நீங்கின உடனே குற்ற உணர்வு அவங்கள போர்வையாய் போத்துக்கிடுச்சு. அப்போ குற்ற உணர்வு போர்வையாக போத்துக்கின்றதுனால அவங்க வாழ்க்கையில் பெரிய ஒரு மகிமை அற்று போனாங்க. அதாவது வந்து எனவே அவர்கள் ஆத்துமாவில் இருந்த சந்தோஷம் நீங்கி, ஆவியில் இருந்த சமாதானம் நீங்கி, சரீரத்தில் இருந்த நீதியும் அவர்களை விட்டு நீங்கினது. எனவே தான் அவர்கள் தேவ சத்தத்தை கேட்டவுடனே பயந்து தேவனிடத்திற்கு விலகி ஒளிந்து கொண்டார்கள். ஏசாயா 64:6 நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலையை போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. நம்ம அக்கிரமம் தாங்க நம்ம வாழ்க்கையில் நாசமாக்குது, அடிச்சுன்னு போகுது. நம்ம முதல்ல அக்கிரமத்துக்கு பயப்படணும். நம்ம இருதயத்தில் நினைக்கிற காரியம் சரிதானா, நம்ம இருதயம் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் சரிதானா, நம்ம யோசிக்கிறது சரிதானா, நம்ம செயல்படுறது சரிதானான்னு சற்று யோசித்து உட்கார்ந்து ஆவியானவரை கூப்பிடுங்க, அவர் வருவார். ஆவியானவரை கூப்பிட்டு, ஆவியானவரை நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், இதை செய்யவா வானாவா, அவரை பயன்படுத்துங்க, அவரோடு கூட பேசுங்க, அவரை பிடிச்சிக்குங்க, அவரை கூட வழி நடத்துங்க. அவர் பிரயாணப்படுவாருங்க, ஒரு சகோதரன் போல கூட வருவார். தாய் தகப்பனாகவும் ஒரு மணவாளனாகவும் எல்லாவற்றிலும் அவருக்கு முன்னுரிமையை கொடுங்க. அவருக்கு முன்னுரிமை கொடுத்து அவரை கேட்க பாருங்க. அவரை கேட்காம ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நம்ம சீன்றதே கிடையாது. எதுவுமே ஆவியானவரை கேட்டு ஒரு காரியம் செய்யறது கிடையாது. அப்போ அவங்கவுங்க விருப்பத்துக்கு என்ன பண்றாங்க, கெட்டு போறாங்க. அதை தான் அவங்க மன மகிழ்ச்சி இழந்து போறாங்க. இருதயத்தில் என்ன ஆகுது, ஒரு துக்கம் வந்துடுது, இருதயத்தில் துக்கம் வந்துடுது. அதாவது வந்து இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும். நீதிமொழிகள் 14:10 மறுபடியும் சொல்கிறேன், இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியுதுங்க. அப்போ நம்முடைய இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தான் தெரியும். நம்ம கசப்பாக இருக்கிற நமக்குள்ள ஒரு தவறு குற்ற உணர்வு வந்துச்சுன்னா நமக்குள்ள ஒரு பயம் வரும், ஒரு திகில் வரும், இருதயத்தை ஒரு கவலை வந்து கவ்வும். அப்பயே நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம ஏதோ பாவம் செய்துட்டு. அடுத்த நிமிஷமே நம்ம என்ன பாவம் செய்துன்றதை உணர்ந்து டக்குன்னு நம்ம என்ன பண்ணோம், அப்போவே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுனோம். ஆவியானவர் தூரம் போயிட்ட பிறகு ஆவியானவரே ஆவியானவரே வாங்க வாங்கன்னு கூப்பிட்றத விட நீ என்ன விஷயத்தில் தவறையோ அதுதாங்க மனசாட்சி. அதுக்கு தான் மனசாட்சிக்கு பயந்து வாழணும்னு சொல்கிறது. மனசாட்சிக்கு எப்படி பயப்படணும், ஒரு தவறை செய்யக்கூடாது. இப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுது, இந்த சட்டம் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் நடக்கிறது தான் மனசாட்சிக்கு பயப்படுறது. இந்த சட்டத்தை மீறி நடக்கிறது அவிசுவாசம், மனசாட்சிக்கு பயப்படாமல் வாழறது. அப்போ அந்த மனசாட்சிக்கு பயப்படாமல் நீங்கள் இஷ்டம் போல வாழ்ந்தீங்கன்னா உங்கள் ஜெபமும் கேட்காது, ஆவியானவரும் கூட இருக்க மாட்டார். ஆவியானவர் வந்து தேற்றறவால உங்களை தேற்றவும் மாட்டார். அவர் போயிட்ட பிறகு கூப்பிட்டு நடக்கிறத அவர் உங்களை விட்டு போகாத மாதிரி பார்த்துக்கங்க. அவர் வந்து என்ன பண்ணக்கூடாது, உங்களை விட்டு போகாத மாதிரி பார்த்துக்கங்க. ரோமர் எழுதின புத்தகம் 5:14 அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவர்களுக்கு முன்னடையாளமானான். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிப்போம்.
ஆண்டவராகிய இயேசுவே, இவ்வளவு நேரம் ஆண்டவரே எப்படி ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரே அந்த ஒளியின் வஸ்திரத்தை இழந்தார்களோ, அப்படியா இன்னைக்கு குடும்பங்களிலே கணவன் மனைவியும் அந்த ஒளியின் வஸ்திரத்தை இழந்து எல்லோரும் ஆண்டவரே மனம் போல வாழ்க்கையிலே வாழ்ந்து பிசாசுக்கு இடம் கொடுத்து அந்த குற்ற உணர்வு அடைந்து இருதயத்தில் பாரப்பட்டு அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து மகிமையை இழந்து ஆண்டவரே அந்த ஒளியின் வஸ்திரத்தை இழந்து இஷ்டத்துக்கு குடும்பம் நடத்துகிறாங்க. ஆண்டவரே அப்பா, இப்படிப்பட்ட குடும்பங்களை நீங்கள் சந்திங்க, இப்படிப்பட்ட ஜனங்களை நீர் சந்திங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கையான ஒவ்வொருவரையும் நீர் சந்தித்து ஆண்டவரே மகிமையிலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் மகிமையிலே நிரப்பும். தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் அந்த ஒளியின் வஸ்திரத்தை தரித்தவர்களாய் காணப்படட்டும். ஆண்டவரே இந்த குற்ற உணர்வில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து தேவ ஒளியை இழந்து தேவனுடைய ஆண்டவரே நீதியின் வஸ்திரத்தை இழந்து அந்த ஒளியின் வஸ்திரத்தை ஆடையாய் போர்க்காதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் மனம் போல வாழாதபடி இஷ்டம் போல வாழாதபடி அவர்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை சந்தித்து நீர் வழி நடத்தும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவ்விதமாய் சந்தியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் அவ்விதமாய் சந்தியும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எஸ் புஷ்பராணி, பெதஸ்தா சுவிசேஷ ஜெப ஆலயம். செல்போன் 9786463921.